पर जो है एलआईसी जो एलआईसी में जो नौकरी करते हैं कर्मचारी जो हैं वो यहाँ पर मौजूद हैं। कुछ डिमांड्स है सरकार के समक्ष इनकी, आइए जानते हैं क्या डिमांड्स है इनकी और ये क्यों जो है यहाँ पर धरना प्रदर्शन कर रहे हैं। काफी संख्या में यहाँ पे लोग मौजूद रहे। पहले हम इनका इंट्रोडक्शन जान लेते हैं। सर, व्हाट इज योर इंट्रोडक्शन? நாங்கள் எல்ஐசியிலிருந்து வந்திருக்கோம். ஆல் ஓவர் இந்தியாவிலிருந்து ஆல் இந்தியா எல்ஐசி முகவர் சங்கத்தின் சார்பில் இன்று டெல்லி பார்லிமெண்டை நோக்கி பார்லிமெண்ட் மார்ச் புரோகிராமாக வந்து ஜந்தர் மந்தர் பகுதியில் இன்று மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இன்றைய தினம் முடிவடைந்துள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்தியாவிலிருந்து 17 எம்பிக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். அவர்கள் எங்களது கோரிக்கையை ஏற்று கண்டிப்பாக நாங்கள் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முழு ஒத்துழைப்பு நல்குவோம் என்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்து சென்றுள்ளார்கள். எங்களது கோரிக்கைகளான we oppose curtailment of commission benefits, we demand to restore enhanced commission benefits, pension and PF for LIC agents, ESI and welfare fund for agents, family medical insurance for agents, approval of employer-employee relationship. We oppose clawback regulations. We oppose advertised of policy refiling, more bonus for policy holders. We oppose public issue of LIC. இந்த மாதிரி பல்வேறு கட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டமானது மிக சிறப்பான முறையில் நிறைவடைந்துள்ளது. இந்த போராட்டத்தின் அடிப்படையில் எல்ஐசி நிர்வாகமானது தீர்வு காணவில்லை என்றால் மூன்றாம் கட்டமாக எல்லா சங்கங்களையும் ஒன்றிணைத்து மிக சீரிய முறையில் ஒன்றிணைந்து போராட தயாராக உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். Also, same demand. Give the message, LIC कर्मचारी. எல்ஐசி ஆனது முகவர்களை வைத்துதான் இந்து அளவுக்கு உலக அளவில் பெரிய நிறுவனமாக காணப்படுகிறது. இந்த எல்ஐசி நிறுவனம் இந்தியா வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொள்கிறேன். எல்ஐசி முகவர்களானது எல்ஐசியின் ஆணிவேராக காணப்படுகிறார்கள். அந்த ஆணிவேரை தற்போது வெட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் அது ஈடேறாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய ஆயுள் காப்பீட்டு அன்பார்ந்த முகவர் சங்கத்தினுடைய முத்தான முகவர் நண்பர்களே, உங்கள் யாவருக்கும் இந்த மதிய நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய தினம் எல்ஐசி முகவர்களாகிய நாம் அனைவரும் டெல்லி மாநகரத்திலே போராடுவதற்காக வருகை தர காரணம் என்பதை நீங்கள் யாவரும் நன்கு உணர்ந்திருக்கின்றீர்கள். இந்த போராட்டம் எதற்காக இங்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளது? இந்தியாவினுடைய தலைநகரான இந்த புதுதில்லியிலேயே கடும் குளிரிலே நாம் அனைவரும் இந்த போராட்டத்திற்கு ஏன் முன்னெடுத்தோம் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்தது. எல்ஐசி நிர்வாகமானது IRDAவின் சாயலில் இருந்து முகவர்களுடைய வாழ்வாதாரத்தை வேண்டுமென்று நசுக்குகின்ற இந்த மிகப்பெரிய கொடுமையான இந்த சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்வதற்காகவும் முகவர்களுக்கு ஏற்கனவே வழங்கி வந்த அனைத்து பயன்களையும் தொடர வேண்டும், இதை எக்காரணத்தை கொண்டும் குறைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த மாபெரும் அறப்போராட்டமானது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உயர் திரு வேணுகோபால் எம்பி அவர்கள் இதை மிக சிறப்பாக துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து நம்முடைய தலைவர் உயர் திரு என் கே பிரேமச்சந்திரன் சார் அவர்கள் இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தினார்கள். அவர்களோடு 17
எம்பிக்கள் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் வாழ்த்துரை வழங்கி அவர்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். நம் அனைவருக்கும் இங்கு கலந்து கொண்ட யாவருக்கும் ஒரு தடவை கூட நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.